நேற்று காலங்களில் பாழனி பர்வதத்தின் புனித மலை மீது இளம் முருகன் தன் அப்பா சிவன் அருணாச்சலேஸ்வரரின் வழிகாட்டுதலில் உலகத்தை பற்றி கற்றுக்கொண்டான். ஒருநாள் முருகன் கேட்டான், அப்பா, நான் எப்படி எல்லா பகவான்களிலும் மிக அறிவாளியாக இருக்க முடியும்? அறிவு, மகனே, திறன் அல்லது அறிவில் மட்டுமில்லை, அது பொறுமை, பணிவு, மற்றவர்களின் மனதை புரிந்து கொள்ளல் ஆகியவற்றில் இருக்கிறது. முருகன் வாதங்கள் நடத்தும்போது முருகன் தனது சக்தியில் நம்பிக்கை கொண்டிருந்தான். நண்பர்களுடனும் சேஜஸ் உடனும் வாதங்கள் நடத்தி எப்போதும் தனக்கே மேன்மை நிரூபிக்க முயன்றான். ஆனால் எவ்வளவு வெற்றியடைந்தாலும் மனத்தில் ஒரு காலியாயிருந்தது. சிவன் பாடம்: மகனே, கண்களை மூடு, கேள். உண்மையான அறிவு வெற்றி அல்லது வாதங்களில் கிடையாது, அதுவே கருணை மற்றும் செயலில் காணப்படும். துணிச்சலும் அறிவும் பக்தியும் தனக்கு பயன்படுவதற்கு பதிலாக மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அந்த நாளிலிருந்து முருகனின் மனம் இன்னும் பிரகாசமானது. அவர் வீரமுள்ள போர்வீரராகவே இல்லாமல் அனைத்து உயிர்களின் காப்பாளராகவும் ஆனார். முருகன் எங்கு சென்றாலும் சிவனின் மௌன ஆசிர்வாதம் அவரை பின்தொடர்ந்தது.